ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போனோம், நேற்று நம்ம ஓட்டிங் டேபில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அதில் அனிமி எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா, அதில் நிறையா ஓட்டேன் இல்லை அனிமி எடிட்டுக்கு நிறையா ஓட்டான்னு பார்த்தீங்கன்னா அனிமி எக்ஸ்ப்ளனேஷனுக்கு தான் நிறையா ஓட்டு வந்துருந்துச்சு. அதில் நம்ம அனிமி எக்ஸ்ப்ளனேஷனுமே பண்ணி போடலான்ட்டு இருக்கோம். அவங்க கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட்லையும் சொல்லிடுங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா டோக்கியோ ரிவெஞ்ச். அதாவது இந்த அனிமி ஃபஸ்ட் டைம் பார்க்க மோஸ்ட்ல ஏதோ ஒரு கேங் வாரதே இருப்பாங்க, சண்டை உடைய நினச்சா. ஆனால் இது ஒரு லவ் ஸ்டோரி அனிமி, நல்லா இருக்கும் இந்த கதை. இது ஒரு வெறித்தனமான கதை கைஸ். இது நீங்கள் மறக்காமல் மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புரியும். ஓகே, நம்ம வளவளம் பேசாமல் நம்ம அனிமிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்ச் சீசன் 1 எபிசோட் நம்பர் 1. எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிருக்காங்க. டிவியில் வந்து வெதர் ரிப்போர்ட்டை பற்றி சொல்லிக்கிருக்க மோஸ்ட்ல நம்ம ஹீரோ ஒவ்வொரு சேனலாக மாற்ற மோஸ்ட்ல நியூஸை சொல்கிறாங்க. இது டோக்கியோ மாஜி கேங் சண்டை போட்டதில் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்களோட ஐடென்டிஃபை பண்ண மோஸ்ட்ல ஒருத்தவங்க பேர் டாஜிபானா, இன்னொருத்தவங்க பேர் ஹீனட்டா டாஜிபானான்னு சொல்ல மோஸ்ட்ல நம்ம ஹீரோ வால்யூம் கம்மி பண்ண மோஸ்ட்லதே யோசிக்கிறாரு. எது ஹீனட்டா டாஜிபானா அப்படி அந்த ரிப்போர்ட்டர் சொன்னாருன்னு நினைக்கிறோம். மோஸ்ட்லேருந்தே நம்ம டைட்டில் கார்டு போடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட பேர் இப்போ தான் சொல்கிறாங்க, ரீபான். அப்படியே நம்ம கீழே காஞ்ச மோஸ்ட் நம்ம ஹீரோட வீட்டை யாரும் கதை தட்டுற மாதிரி இருக்குது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்ட்ட எத்தனை தடவை சொல்கிற வால்யூமை ரொம்ப கம்மியாச்சு பாருன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சாரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ செய்கிற கடைக்கு போனாலும் அங்கேயும் தப்பு பண்ணதுனால மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் இப்படி பண்ண மாதிரி சொல்ல. அதே நீ எப்போ பார்த்தாலும் அதையும் சொல்கிற, உனக்கு சாரி தவிர எந்த வழியும் தெரில. அப்படி நம்ம ஹீரோ வெளியே நடந்து போயிடும். 3 சின்ன பசங்க கூப்பிட்டு, தம்பி இங்கே வாடா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமாடா சொல்கிறேன். அதுக்கு நம்ம ஹீரோ சாரின்னு சொல்கிறாங்க. அப்படி காரில் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு அப்படியே ஓடிடுறாங்க. அந்த காரோட ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சி செஞ்சுருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோ ஓடிடுறான். அப்படி ஹீரோ சொல்கிறான், ஓகே இந்த வாழ்க்கை எனக்கு வாழவே பிடிக்கல, என் வாழ்க்கை இனிமேல் இப்படியே போயிருமா. நான் கடைசியாக ஸ்கூலில் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் இன்னும் சிங்கிளாக தான் இருக்கேன். நம்ம வாழ்க்கையை இப்படி ஓடிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற மோஸ்ட்ல ஹீரோ பின்னாடி இந்த யாரோ டக்குன்னு அந்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக்கில் தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விடும் மோஸ்ட்ல நம்ம ஹீரோ, இல்லை என் வாழ்க்கை இதோட முடியக்கூடாது, நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன், பட் என் வாழ்க்கை முடிய போகுது. அப்போ தான் நம்ம ஹீரோட லவர் ஒரு செகண்ட் ஃப்ளாஷ் ஆகி மோஸ்ட்ல நம்ம சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இந்த நம்ம சாக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கை ஃப்ளாஷ்பேக் ஆகும்னு. அந்த மாதிரி ஆகியிருக்க மோஸ்ட்ல அப்போ சொல்கிறாங்க, நம்ம அந்த ஹீனாட்டான்னு சொன்ன பொண்ணு அந்த ஸ்கூல்லேயே ரொம்ப ஃபேமஸான பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை லவ் பண்ணிக்கிருக்கோம் அப்படி சொல்லியிருக்க மோஸ்ட்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு முழிச்சிருவான். ஓகே நான் எங்கே இருக்கேன், யார், ஓகே அப்படின்னு சொல்லியிருக்க மோஸ்ட்ல நம்ம ஹீரோ நின்று இருக்க மோஸ்ட்ல நம்ம ஹீரோட யாரோ கூப்பிடாங்க, வெளியே வாடா. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு ஜஸ்ட் மிஸ்டர் வெளியே வந்து நின்றாலுமே, ஓகே இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, இவங்களாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஓகே இவங்களை மறுபடியும் பார்த்தல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே எங்கள் மேலே எஸ்கலேட்டர் மேலே போய்க்கிருக்கோம் மோஸ்ட்ல அவங்க கூடயே தான் நம்ம ஹீரோ போய்க்கிருக்கான். மோஸ்ட்ல கண்ணாடி பார்க்குறாங்க, ஓகே யார் இது, இந்த பையன் பார்க்க ரவுடி மாதிரியே இருக்கான். அப்படி பார்க்கும்போது ஐயோ இது நான், ஐயோ என்னடா இது, இந்த லுக்கு நான் ஸ்கூலில் இந்த லுக் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது என் பாக்கெட்டில் திறந்து பார்த்தா ஒரு ஓல்டு ஃபோன் இருக்கு. இந்த மாதிரி ஓல்டு ஃபோனை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, உள்ள பார்த்தா 2005 போட்டிருக்கு. 2005 ஐயோ 12 வருஷத்துக்கு முன்னாடியா. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றான். அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், லைஃப் ஃப்ளாஷ் ஆகுது, ஓகே அதுக்குன்னு இவ்வளோ ரியலாக ஃப்ளாஷ் ஆகும், ஸோ நம்பவே முடியல. ஓகே இந்த ட்ரிப் ரொம்ப நேரம் பைக் இருக்குன்னு நினச்சிக்கிறோமோ நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உங்கள் கசின் நம்ம கூட இருக்கிறதுனால ரொம்ப நல்லதாக போச்சுன்னு சொல்லிக்கோங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நம்ம கசின் தான், ஓ அப்படி ஒருத்தர் இருந்தான். இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இன்றைக்கி நம்மளாம் அவங்களாம் மோதி பார்த்துக்குறோம். ஐயோ சண்டை அப்போல்லாம் போகிறது தப்பு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு என்னடா ஆச்சு டாக்குமெச்சி, நம்ம கசினோட கேங் ஒருத்தங்க இருக்காங்க, வச்சு போட்டுருவோம், நீ எப்பயும் ஃபிஸ்ட்டு யூஸ் பயன்படுத்திய அந்த மாதிரி சண்டை போடு இன்னைக்குன்னு சொல்ல மோஸ்ட்ல நம்ம அந்த நேரத்தை பற்றி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓகே ஃபிஸ்ட் யூஸ் பண்ணியா, ஓ நானும் அப்படி சண்டை போட்டேன்னு யோசிக்கிறோம் மோஸ்ட்ல. அந்த ரெட் மோடி வச்சிருக்கேன் சொல்கிறேன். ஓகே அமைதியாக இருங்க, நம்ம டேரெக்டாக அங்கனக்குள்ளே போய் சண்டை போட்டுக்கலாம், இங்கே ஒன்றும் பேச வேணாம் சொல்லிடுற மோஸ்ட்ல எல்லாரும் நடந்து போய்க்கிருக்காங்க. சாகிறதுக்கு வர முன்னாடி லைஃப் பேக் இவ்வளோ ரியலாக இருக்கும், அதுவும் இது ரொம்ப நேரம் போய்க்கிருக்கே. ஓகே இல்லை தனி ட்ரீமாக இருக்கும், அது போகிற பக்கம் நம்மளையும் போவோன்னு சொல்லியிருக்கோம். அச்சோ இவங்க சண்டை போடுற கூப்பிட்றாங்களே, நான் சண்டை போட்டே 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, நான் சண்டை போட்டே 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, நான் இப்போ ஒழுங்காக ஃபார்மில் கூட இல்லை, என்னையே போய் சண்டை போட்டு கூப்பிட்றாங்கன்னு நடுங்கிருக்கா ஹீரோ. அப்போ நம்ம ஃப்ளாஷ் ஷாட் காமிச்ச மோஸ்ட்ல மறுபடியும் இது நம்ம ஹீரோட கேங் எங்கே அந்த செகண்ட் இயர் பசங்க நம்மளை பார்த்து பயந்து ஒழிஞ்சுக்கிட்டாங்களா. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏதோ ஞாபகம் வருது, அவங்களாம் ஷிபுயா கேங்கை சேர்த்ததுனால ரொம்ப மாடர்னாகவே இருப்பாங்கன்னு சொல்ல மோஸ்ட்ல ஓ ஆமாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அவங்க கூட சண்டை போட்டு நாங்கள் தோற்று போனது மோஸ்ட்ல அவங்களாம் தேர்ட் இயர் நம்ம ஹீரோ சொல்ல மோஸ்ட்ல அங்கிட்டு பார்த்தா அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க மோஸ்ட்ல அந்த கேங் வந்துருச்சு. அப்போ நம்ம ஹீரோட சொல்கிறாங்க அவங்களாம் தேர்ட் இயர்ஸ்,
அவங்களாம் பார்க்க பைக்கர் கேங் மாதிரி இருக்காங்க. இவங்களாம் உண்மையான ரோடிங்க. இவங்கள பார்த்து நம்ம ஹீரோ கேங் பயந்துருக்க மோஸ்ட்லி அங்கேருந்து ஒருத்தங்க கேட்குறேன், நீங்கள் தான் எங்களை பற்றி விசாரிச்சுருந்தீங்க, நீங்களாம் தேர்ட் இயரா, நீங்களாம் செகண்ட் இயர் தான் எங்களோட சண்டோட வருஷம் உங்கள் லீடர் மாஸ்ரோ சொன்னார். இது லீடர் மாஸ்ரோவா? எது இவனா? நீலாம் லீடரா? போய் ஜூஸ் வாங்கிட்டா நாங்கள் இருந்து ஒருத்தர் சொல்ல அப்பயும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு இல்லை. ஓ அப்படியா? நான் கொடுக்குற ஒவ்வொரு பஞ்சு 100 ரூபாய்க்கு சமம். இப்போ போய் வாங்குறியா இல்லை அடி வாங்குறியா? ஓகே இரு நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவன் ஜூஸ் வாங்க போயிருவேன். அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. ஓகே இதுக்கப்புறம் இந்த தேர்ட் இயர் கூட நாங்கள் சண்டை போட்டு ரொம்ப பயங்கரமாக தோற்று போயிடுவோம். அப்போயே நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோவையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு போலன்னு புழக்கிறாங்க அந்த எனிமி கேங்கு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நாங்கள் கேட்போம் சார். நம்ம ஹீரோவோட டீம் வந்து அழுதுக்கு இருப்பாங்க. கேங் இனிமேலேருந்து நீங்கள் டோக்கியோ மாஜி கேங்கோட அடிமைகள். ஓ ஓகே எனக்கு இப்போ தான் எல்லாம் ஞாபகம் வருது. இந்த டோக்கியோ மாஜி கேங் இவங்கனால தான் எங்களுக்கு எவ்வளோ நடந்துச்சு. இதுக்கப்புறம் அவங்க டெய்லி எங்களை அடிமை மேலேயே ட்ரீட் பண்ணாங்க. இதனால் என் வாழ்க்கையே ரொம்ப மாறிச்சு. சொல்கிற சின்னலேருந்து எவ்வளோ பெரிய வேலையாக தான் எங்களை செய்ய சொன்னாங்க. அதனால் என் வாழ்க்கையே நரகமாகச்சு. அதனால தான் நான் டோக்கியோ சிட்டியை விட்டு வேறு சிட்டி மாறிட்டேன். நான் எங்கே வேலை செஞ்சாலும் சாரி சாரி சாரி, இதை தவிர என்னால் எதுவுமே சொல்ல முடியல. நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கான், நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் செத்து போயிட்டேன். என் வாழ்க்கையில் நான் ஒன்றுமே பண்ணலனால எனக்கு மறுபடியும் இந்த லைஃப்பை போட்டு காமிக்கிற கடவுளே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்து அழுகிருக்கேன். டாக்கிமிச்சி உன்னால் முடியும் அப்படி ஹீனாட்ட நம்ம ஹீரோ கிட்ட ஒரு நாள் சொல்லியிருப்பான். ஆமாம் அது கரெக்ட் தான். நம்ம ஹீரோட்ட இன்னும் 12 வருஷம் கழிச்சு செத்துருவா. அதை சாகிறது காரணம் அந்த டோக்கியோ மாஜி கேங் தான். பட் அதுதான் விதி, என்னால் என்ன மாற்ற முடியும் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிருப்பான். நடந்து போய்க்கிருப்பான் ஹீரோ கேங்கோட சோகமாக யோசிச்சுக்கிட்டு அதை பற்றியே. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒன்று சொல்லுவான், ஓகே கைஸ் நான் அழுகுனதை வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கிமிச்சி நின்றுறியான். அப்போ நம்ம ஹீரோட கேங் சொல்லுவான், டாக்கிமிச்சி எதுக்கு நிற்கிற? சாரி கைஸ் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ ஓடிடுவேன். ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடிக்குள்ள சிட்டிக்குள்ளே போயிட்டு ஹீரோவோட ஃபேஸ் எனக்கு எப்போ இருக்குன்னு மறந்து போச்சுன்னு சொல்லி யோசிச்சுருக்கோம். நம்ம ஹீரோ இந்த இடத்துல எங்கே வந்திருப்பான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீனாவோட வீட்டுக்கு தான். அப்போ வந்துட்டு கீழே நம்ம டாக்ஸி பண்ண வீட்டு ஒரு ஃப்ளோர் நம்பர் செக்அப் பண்ணிட்டு அங்கே மேலே போயிட்டு காலிங் பெல் அடிப்பான். காலிங் பெல் அடிச்சுமே உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஹீனா வருவா. டாக்கிமிச்சி இது நீ தானான்னு சொல்லி வருவா. அவள் சொல்லுவா, டாக்கிமிச்சி இது நீ தானா? நீ எதுக்கு இந்த இடத்துல இங்கே வந்திருக்கேன்னு கேட்க மோஸ்ட்ல திரும்ப நீ சண்டை போட்டிருக்கியா? உடனே நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சண்டை போடக்கூடாதுன்னு. அப்போ நம்ம ஹீரோ யோசிப்பேன், ஹீனா நீ நல்லா தான் இருக்க, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ அழுக ஆரம்பிச்சிருவான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவா, நான் ஏன் அழுகிறேன்னு எனக்கே தெரில. இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புவான். கிளம்பு மோஸ்ட்ல டாக்கிமிச்சி எதுக்கு நீ இங்கே வந்தேன்னு சொல்லி அவள் கூப்பிட்றா. இல்லை சும்மா அவனை பார்க்குறதுன்னு சொன்ன மோஸ்ட்ல நம்ம ஹீனா வந்து டக்குன்னு அவனை பிடிச்சி என்ன பிரச்சனை இருந்து உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அதை சொல்லி அவட சொல்லியிருக்கோமோ அதுக்காக தான் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் ஒருத்தி இருக்கேன்னு சொல்லமோ. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ லைட்டாக அவகிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அங்கேருந்து கிளம்ப சொல்லிக்கிட்டே போகிறேன். ஆமாம் ஹீனாட்ட எப்போ நான் கிளம்புனால சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்லிட்டே போவான். அவளை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். மிடில் ஸ்கூலில் எனக்கு இருந்த ஒரே கேர்ள் ஃப்ரெண்ட்னா அது அவள் தான். அதுக்கப்புறம் ஆனால் என்ன டேய் நான் இங்கே இவ்வளோ சென்டிமெண்டலாக பேசியிருக்கேன், அங்கே யாரா கத்திக்கு இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க. அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பையனை போட்டு 3 பேர் புள்ளி பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ போய் டக்குன்னு போய் ஒருத்தனை அடிச்சு பிடிவான். ஹீரோ இருக்க பாட்டில் உடச்சி நான் செம கானில் இருக்கேன் இங்கேருந்து ஒழுங்காக போயிருங்கன்னு சொல்லி அவன் மரட்ட மோஸ்ட்ல அங்கே இருக்கையில இப்போ அப்படியே போயிடுறாங்க. இன்னொருத்தன் படுத்து தூக்கிட்டு அந்த ரவுடி பசங்க காலேஜுக்கு இந்த சின்ன பையன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நீங்கள் பாட்டில் எப்படியே உடச்சி போட்டு போயிடுறீங்க, இது யார் காலேஜ் குத்திட்டு என்ன பண்ணுவீங்க? ஓ ஆமாம் தம்பி நீ சொல்கிறேன் கரெக்டான டஸ்ட்பினில் போட்டு நடந்து போகிறான். அதுக்கு அந்த சின்ன பையன் காப்பாந்துருக்கு ரொம்ப டைம் சொல்லுவேன். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவோம், இந்த மாதிரி ஆளுங்க அவனை மேலே இனிமேல் பிரச்சனை பண்ண இனிமேல் அடிப்பாங்க, ஆனால் நீ பயப்படாமல் இருக்க சொல்ல. நம்ம அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அதை நோட்ஸ் பண்ணியிருப்பேன். நோட்ஸ் எடுத்து வைக்கிறீங்களா அவங்க பெரிய ஆள் இல்லை, அவங்களாம் வெத்து விட்டு தான் நம்ம ஹீரோ சொல்லியிருக்கேன். பிரச்சனையை பார்த்து பயந்துக்கிட்டனால தான் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிருக்கேன் நினச்சிக்க. மோஸ்ட்லி நம்ம ஹீரோ அந்த பையனோட பேர் இருப்பான் நட்டோ டாஜிபானா. என்னது டாஜிபானான்னு யோசிக்கிற மோஸ்ட்ல. அப்போ நான் ஹீனட்டான்னு கேட்க மோஸ்ட்ல அந்த சின்ன பையன் சொல்கிறேன் அது என் சிஸ்டர் தான் சொல்லியிருக்க மோஸ்ட். லே தம்பி உங்கள் அக்கா உனக்கு பிடிக்குமா? நம்ம ஹீரோ கேட்க மோஸ்ட்ல எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது, எனக்கு ஆகுனா அவள் திட்டிகிட்டே இருப்பான்னு சொல்ல மோஸ்ட்ல. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ சொல்லுவான், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணு சரியா? ஒரு உண்மையை சொல்லணும்னா அவள் சிஸ்டர் நான் லவ் பண்ணுறேன், அவள் என் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுன்னா அவளை நான் மிஸ் பண்ண மோஸ்ட்ல தான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. சாரி இதெல்லாம் உனக்கு புரியாது, நான் சொல்கிறது கேட்க உனக்கு இப்போ க்ரேஸியாக தான் இருக்கும். பட் இதே டேட்டில் நான் 2017 ஒரு ட்ரெயின் ட்ராக்கில் வந்து இறந்துட்டு நினச்சேன். பட் எந்திரிச்சா இந்த உலக டக்குன்னு பார்த்தா இங்கே இருக்குது. இதை நீ என்ன சொல்கிறேன்னு கேட்க மோஸ்ட்ல அந்த சின்ன பையன் சொல்கிறான் டைம் ட்ராவல். அதே தான், ஆனால் இது ஒரு கனவாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி. உண்மை என்னன்னா நான் ஹீனட்டாவை திரும்ப பார்க்குறதுக்கு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தா அப்படி நம்ம ஹீரோ சொல்லும்போது அந்த சின்ன பையன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அந்த சின்ன கேட்பான். இன்னும் 12 வருஷம் கழிச்சு 2070 ஜூலை 1
நீயும் உன் அக்காவும் இறந்து போயிட்டீங்க. இந்த நாளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதனால் நீ தான் உங்கள் அக்காவை ப்ரொடெக்ட் பண்ணணும். பட் இதெல்லாம் உண்மையாக நடக்கிறதா என் ஃப்யூச்சரை நான் மாற்ற ஆசைப்பட்றேன். இருந்தாலும் ஹீனாட்டாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி மோஸ்ட்ல. பட் நான் ஹீனாட்டாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். மனசில் அது மோஸ்ட்ல நம்ம ஹீரோ ஹேண்ட் ஷேக் கொடுப்பேன். அந்த சின்ன பையனை ஹேண்ட் ஷேக் கொடுக்கும் மோஸ்ட்ல. திடீர்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து எந்திரிப்பான். நம்ம ஹீரோ அப்போ யோசிக்க மோஸ்ட்ல இது என்னடா இடம் யோசிக்க மோஸ்ட்ல ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்திரிப்பான். நான் மறுபடியும் பார்த்தா 2070 இருக்கான். நான் அந்த ட்ரெயினில் விழுந்து செத்துட்டேனே, நான் எப்படி மறுபடியும் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் உஸ்ட்ரோட இருக்கேன் சொல்ல மோஸ்ட்ல. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு உங்களை ஒருத்தர் காப்பாற்றிட்டாரு, அது இவரான்னு சொல்ல மோஸ்ட்ல. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்ல மோஸ்ட்ல. அந்த நீங்கள் யாருன்னு கேட்க மோஸ்ட்ல. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். நான் தான் நட்டு டாஜி பண்ணா. உன்னால தான் என் லைஃபே ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. நீ சொன்ன மாதிரி நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நீ வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சரையே மாற்றிட்ட. நீ அந்த இன்சிடென்ட்லேருந்து நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வேறு நிறையா படித்து நான் போலீஸ் ஆஃபீஸராகவும் மாறிட்டேன். அப்போ நம்ம ஹீரோ கேட்குறேன் நீ உயிர் இருக்கானே, அப்போ அவங்க அக்காவும் ஹீனாட்டாவும் உயிரோடு இருக்கான்னு கேட்க மோஸ்ட்ல. அப்போ நம்ம அந்த தம்பி சொல்லுவான் என்னை மன்னிச்சிரு டாக்கிமிச்சி, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனால் ஹீனாட்டாவை காப்பாற்ற முடியுது. ஆனால் டாக்கிமிச்சி என்னால் முடியல, உன்னால் கண்டிப்பாக முடியும். நம்ம ஹீரோ சொல்லலாம் என்ன எது என்னால் முடியுமா அப்படின்னு சொல்ல மோஸ்ட்லி இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. ஓகே, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்யூச்சரை பார்த்தீங்கன்னா எதுவுமே யோசிக்காமல் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிட்டு சண்டையே போடாமல் இருக்கான். ஆனால் இந்த ட்ரெயின் ட்ராக்கில் விழுந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு இப்போ யோசிக்க மோஸ்ட்லி நம்ம ஹீரோவோட லைஃப் இனிமேல் எப்படி போகுதுன்னு வர எபிசோட்லேருந்து நம்ம சேனலில் பார்க்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் வெள்ளைக்கான ஆனில் வச்சுக்கிட்டாங்க தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோங்களுக்கு தான் நோட்டிச்சிடும். ஓகே, நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிற ஆசைப்பட்றேன். டாடா பை பை, see you in next video.